ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கிறேன். யாருங்கறவ? யாரு? என் பொண்டாட்டி தான். ஓ பொண்டாட்டியா? என்ன உன்னோட அழகா இருக்கறா? ஏய் உன்னோட அழகா இருக்கறா. அவ கரும்பு காட்டுக்கு மிஷின் அரைக்கி போயிட்டா. என்ன? கரும்பு காட்டுக்கு மிஷின்? கரும்பு காட்டுல மிஷின் இருக்குதா? ஆமா, அப்படியே பட்டவ தான். அப்படியே பட்டவளா? நல்லா இருக்கறா? ஏனா நல்லா வாக்குறாவ. நல்லா இருக்கறா. கரும்பு காட்டு மிஷின்ங்கறீங்க. வாயில அவ அறுத்து வைக்க. நல்லா இருக்கறான்னு கேட்டேன். அம்மா அதியே அறுத்து வாயில கட்டி பிடிச்சறான். எங்க அம்மாவா? சொல்றா. ஏனா உன் முன்னாடின்னு சொல்றீல கரும்பு காட்டு மிஷின்ங்கற. கரும்பு காட்டுல என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? சோவத்தை எனக்குவா. சோவ எனக்குறாளே. பாப்பே ஓய் ஒண்ணுமே கேக்கல. செவுட்டு புண்டையெல்லாம் கேட்காது கம்முன்னு. யாத்தா என்ன மான பக்கம் பண்றது? அப்படியே பட்டவன். என்னங்கற? என்ன? எங்களுக்குலாம் என்ன வேலை தெரியுமா? என்னடா வேலை? பெரிய ஆளுங்கடா. பெரிய ஆளுங்கறிய? இந்த கோயில்ல இந்த மாதிரி விசேஷம் பண்றதுதானா? பண்றதுல பிச்சை எடுப்பிய முன்னாடி உட்கார்ந்து. என்ன பெத்து அதுக்குலடா. பால் பிரா கவுச்சி. அப்படியே பட்ட வேலை. அப்படியே என்ன வேலை? என்னன்னு கேக்குறேன். இந்த கோயில்ல வரி வசூல் பண்ற வேலை. வரி வசூல் பண்ற வேலையா? நாங்க ஊர்ல ஊம்பியா போட முடியாது. ஊம்பி போட முடியாதா? ஊம்பி இல்ல, நீயா ஊர சேர்ந்து ஏன் இப்படி பேசுற? நோம்பி போட முடியாதுன்னு சொல்லு. யாராருங்கற? யாரு? முனிசிப்பு. முனிசிப்பு. முனிசிப்பா. முனிசிப்பலப்பா, முனிசிப்பு. முனிசிப்பு. முனிசிப்பு இல்லடா. ஐயோ. முனிசிப்பு. முனிசிப்பு. எனக்கு அப்படிதான் வரும். ஏய் முனிசிப்புனா முனிசிப்பு. கணக்கு பிள்ளை. ஓ முனிசிப்பு. முனிசிப்பு. கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளை. தோட்டி. தோட்டி. மூணு பேத்துக்கு என்ன வேலை? என்ன வேலை? இந்த ஊரு கண்ட வரி வசூல் பண்ற வேலை. ஓ வரி வசூல் பண்ற வேலை. ஒரு நாள் பாருங்க மஞ்ச பை தூக்கிட்டு ஊருக்காரலாம் சொல்லிவிட்டு முனிசிப்பு தோட்டி கணக்கு பிள்ளை மூணு பேர் வரி வசூல் பண்ண போறீங்க. வரி வசூல் பண்ண போறீங்க. போற இடத்துல மணி 12 மணிக்கு ஏகப்பட்ட பணம். ஏகப்பட்ட பணமா? பணம். ஓ ஏகப்பட்ட பணம். 12 மணிக்கு. ஆமா. சரி. மோரி மேல உட்கார்ந்துக்கிட்டு நைட் டைம்ல முனிசிப்பு தோட்டி கணக்கு பிள்ளை மூணு பேர் பணம் என்றோம். பணம் என்றோம். ஆமா. என்ன சீமனையா? அண்ணா ஊத்திட்டு செத்து போயிருங்க. பணம் என்ன ஒரு பெரியவர் வந்தாரு. பெரியவர் வந்தாரு. அரே நீங்க ஏய் கோயிந்தா வாடா கூப்பிட்டு அடிக்கிறியா? அரே நீங்க ஆயில நாம நம்ம நம்பி பண்ணுவா. யாரே நீங்க? அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அப்படின்னு கேக்குறாங்க. யாரே அந்த பெரியவர். ஓ பெரியவர். அப்பா நாங்க அந்த வரி வசூல் பண்ற வேலை. முனிசிப்பு கணக்குல தோட்டி. முனிசிப்பு கணக்குல தோட்டி. மூணு பேருக்கு வரி வசூல் பண்ற வேலை அப்படின்னு சொல்ல. ஏ சண்டாளா, இதே ஒரு குடிக்கார காலம். உங்களை அடிச்சு போட்டு பணம் தூக்கிட்டு போயிட்டா உச்சிரு தான் பணம் தான் போனா போயிட்டு போகுது. உச்சிரு வருமா? வராதுடா. உச்சிரு வருமா? வராது அப்படின்னு சொல்ல. அப்பா இங்க இருந்து மணி 4:45 தான் பஸ் எங்க ஊருக்கு. அதனால தங்கறதுக்கு ஊரு இருந்தா சொல்லு. தங்கறதுக்கு ஊரு இருந்தா சொல்லு. அப்படி முடிச்சு இப்ப தோத்தி கணக்கு போல மூணு பேர் அந்த பெரியவங்களை கேட்க அன்னைக்கு தான் பெரியவங்க பேச்சு பெருமாள் பேச்சு நான் நம்பிக்கிட்டேன். ஓ அன்னைக்கு தான் பெரிய பேச கேக்குற. சரி எப்படின்னு கேளு. எப்படி? அதோட இதே குடிக்கார காலம் அரிச்சு போட்டு பணம் தூக்கிட்டு போயிட்டா பணம் போனா போயிட்டு வருமா? வராதுனா. ஆனாலும் ஒரு வீடு இருக்குது. ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள போக கூடாது, வெளியே சின்ன மாலை தான் உக்காதிக்கணும் சொல்றாரு. வீட்டுக்குள்ள போக கூடாது. ஏன்னு கேட்டேன். அதே தான் நானும் கேட்டேன். சரி ஏப்பா அதுக்கு மோரி மேலேயே உக்காதிக்கலாமே, ஏன் வீட்டுக்குள்ள போத கூடாது, ஏன் தின்ன மாலை உக்காருன்னு சொல்ற, என்ன காரணம் கேட்க அதெல்லாம் தடை வருது. என்ன வருது? என்ன வண்டியா என்ன வருது? நீ அதெல்லாம் தான் ஒரு வாசனை வருது. அந்த பெரியவர் சொல்றாரு குஞ்சத்தங்கிற பேய் அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்குதான். என்னது? திருப்பி சொல்லு. குஞ்சத்திங்கிற பேய் அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கு. குஞ்சத்திங்கிற பேயா? புதுசா இருக்குது. அதுதானே நான் பத்திக்கிறது. ஒரே ஒரு குஞ்சு நம்ம குஞ்சு தின்னுட்டு நம்ம வீட்டுக்காரி என்னடா பண்ணுவானு நான் என்ன பண்ணிவிட்டேன். நான் தான் தோட்டி ஆகி போயிட்டேன். ஓ நீ தோட்டியா? நான் தான் தோட்டி. ஏய் தோட்டி பியா தள்ளி நின்னு பேசு. நான் இல்லப்பா. கதையிலடா. அப்ப போட்டுக்க. ஆமா நான் தான் தோட்டி ஆகி போயிட்டேன் கதையில. அதனால என்னை ஒட்டி சின்ன மாலை உட்கார வச்சுட்டாங்க. ஆமா
முடிச்சிப்போம் கணக்கு போலியும் போகும்போது பணம் தூக்கிட்டு உள்ள ஓடி போயிட்டாங்களே. ஆனா ஒன்ன விட்டுட்டு பணத்தை தூக்கிட்டு அங்க உள்ள போயிட்டாங்க. ஏன்னு கேளு. தூங்கி போயிட்டா தூங்கி போயிட்டா ஊந்து போயிட்டா. டேய் தூங்கி போயிட்டா அத்தானா தூங்கி போயிட்டா. தூங்கி போயிட்டா ஊடு கொஞ்சம் தின்னு போடும். தூங்கி போயிட்டா ஊடு கொஞ்சம் தின்னப்படும். நீ இப்ப தூங்கிட்டு இரு. உனக்கு எறும்பு கடிச்சா தெரியாது. விடிய காலம் என்னடா இப்படி அப்படிம்பே. ஆமா தூங்கி போயிட்டா ஊட கொஞ்சம் தின்னுபடும். ஆமா தின்னப்படும். முடிச்சிட்டு இருந்தா ஊடு கொஞ்சம் திங்குமா திங்காத. அதனால இந்த பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க முனிசிப்பும் கணக்கு புள்ளிறாங்க. சரி ஓ ரெண்டு பேரும் பணத்தை எண்றாங்க. சரி நான் ஒட்டு தின்னமால முக்காடு போட்டுட்டு குரங்காட்ட உட்காந்துக்கிட்டு குரங்காட்டம் குளுவுரு மழை வார பிடிச்சிக்கிச்சு. மழை வரையா. ஆமா அப்புறம் பாக்குறாரு பாட்டு அடடா மணி 2 மணி ஆச்சு. ஓ 2 மணி ஆயி போச்சு. நல்ல தூக்கம் அப்பதான் பிடிக்கிற டைம். மணி 3:30 மணி ஆச்சு. முடிச்சிப்பு கணக்குல பணத்தை என்ற சவுண்டியா காணுமே. வர சவுண்ட காணோம். ஆமா சரி அப்பதான் யோசனை பண்ண ஒட்டு தினமல உட்காந்து நானு ஒருவேளை ஊட குஞ்சத்தான் தின்று இருக்குமா ஏன் சத்தமே காணோம் அப்படின்னு சாவி போடுறாங்களே கதவு வழியா சாவி. ஆமா சாவி போடுற ஓட்டை அந்த ஓட்ட வழியா அப்பதான் அவங்கள நான் பாக்குறேன். ஓட்டையில உள்ள என்ன பண்றான்னு பாக்குறேன். அட சண்டாளா அவன் தாண்டா கொடுத்து வச்சவன். எப்படி அவன் தான் அறிவாளி. எப்படி ஊடு கீழே கொஞ்சம் விட்டா ஊட தின்னுபிடும்னு முனிசிப்பு வாயில கணக்கு போல குஞ்சம் கணக்கு போல வாயில முனிசிப்பு குஞ்சம். ஓ தலமா தீச்சிட்டாங்க. கீழே விட்டா ஊடு குஞ்சம் தின்னுபிடுதேன். நான் பாக்குறேன்னு பாட்டு கேவலம் ஒட்டு தின்ன தின்ன கூட நம்ம குஞ்சம் திங்காத போயிடும் அப்படின்னு இந்த தேல் அடிச்சு இப்படி வச்சுக்கிறாங்களே சொர கொடுக்கு. ஆமா சோற கொடுக்க. அதை எடுத்து என் பேண்ட கழட்டி விட்டு என் கொஞ்சம் எடுத்து அதுல வச்சுட்டு நானும் படுத்துக்கிட்டேன். பேண்ட கழட்டி கொஞ்சம் உள்ள விட்டுட்டேன். கொஞ்சம் மாத்தி படுத்தவன் நல்லா தாக்குறான். கொஞ்சம் வாயில வச்சு படுத்தவன் நல்லா தாக்குறான். அந்த சொரகுடுக்குள்ள செந்தேல் இருக்குது. செந்தேல் இல்லப்பா செந்தேல். செந்தேல் அந்த செந்தேல் நினைச்சுக்கிச்சு நாம இத்தனை வருஷமா அந்த சொரகுடுக்குள்ள நாம குடிக்கிறோம். நம்மளே அடிக்கிறது இத்த பெரிய தடி வருது அப்படின்னு நான் குஞ்சு மேல ஒரு போடு போட்டுச்சு பாரு. ஆமா வலி பொறுக்க முடியாத ஐயோ என் குஞ்சு போச்சு அப்படின்னு பாரு. அந்த பயத்துல முனிசிப்பு கணக்கு புள்ள கொஞ்சம் கடிச்சுக்கிட்டான். கணக்கு புள்ள முனிசிப்பு கொஞ்சம் கடிச்சுக்கிட்டான். என் குஞ்சு குண்டிச்ச வள வந்து கூத்தாடி ஆடுது. பெனசிலாயில போட்டுருக்கிறேன். அந்த தேல் குஞ்ச கடிச்சுல அந்த தேல் இன்னும் உயிரோட இருக்குது. தேல் செத்து போச்சு. தேல் செத்து போச்சா? என் குஞ்சும் செத்து போச்சு. அது செத்து பல வருஷம் வருவாளா வருவா பாரு.